அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நிறைய பேருக்கு என்னன்னா, அவன் பாருங்க என்ன அநியாயம் பண்றான், அவனுக்கு தான் சம்பள உயர்வு, அவனுக்கு தான் நல்ல சம்பளம் கொடுக்குறானுங்க, அவன் தான் ப்ரமோஷன் வாங்குறான், அவன் தான், அதனால நானும் அவனை மாதிரி ஆயிடலான் இருக்கேன். வேதம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் கூடிய சீக்கிரத்தில் அந்த அநியாயத்துக்கான பலனை, ஏன் பாஸ் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன நினைச்சிடறோம், அநியாயம் செஞ்சே முன்னுக்கு வந்துட்டான் அவன், அநியாயம் செய்யறவனுக்கு தான் காலம். இப்போ அப்போ அநியாயம் செய்யறவனா நம்மளும் மாறிடுவோன்னு. அது என்ன, அந்த அநியாயம் செய்யறவன் ஆமாம் கொஞ்சம் வாழ்வு அனுபவிக்க தான் செய்கிறானுங்க கொஞ்ச நாளைக்கு, ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அனுபவிப்பான் பாருங்க பாடு. பண்ண அநியாயத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிடும். ஏன்னா பாஸ் வேற ஒருத்தர் இருக்கிறார், இங்கே பார்க்குற ஆளை கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும், செஞ்ச அநியாயத்துக்கு வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ நான் உண்மையாக செஞ்சேன்னா கொஞ்ச நாள் எனக்கு அவங்க அநியாயம் செய்யலாம், கொஞ்ச நாள் எனக்கு சம்பளத்தை குறைவா தரலாம், கொஞ்ச நாள் எனக்கு தர வேண்டியது சரியா தராம விடலாம், கொஞ்ச நாள் நான் பாடுபடலாம், ஆனா மீதி நாள் எல்லாம் முழுக்க முழுக்க நல்லா இருக்க போறேன். நீங்க தீர்மானிச்சுக்கணும், கொஞ்ச நாள் நல்லா இருந்து மீதி நாள்லாம் கெட்டு போக போறீங்களா, அல்லது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு மீதி நாள் நல்லா இருக்க போறீங்களா? நான் ரெண்டாவது வகையை சேர்ந்தவன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மீதி நாள் நல்லா இருக்க போறேன். கொஞ்ச நாள் எவனா கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன். ஆனா வாழ்நாள் முழுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கர்த்தருக்கு செய்யறது மாதிரி நான் செய்ய போறேன்.